ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 13/12/2025 சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்டிங்னு பார்த்துடலாம். போன மாதம் இதே ரெண்டாவது வார ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 880 வந்திருக்கு. இது வந்து போன வாரம் 669 வந்திருக்கு, 7 வந்திருக்கு. நேற்று ரிசல்ட் வந்து 995 வந்திருக்கு. நம்ம கடைசியாக வந்து கொடுத்த வீடியோவில் வந்து வியாழக்கிழமைக்கு கொடுத்துருந்த கெஸ்ஸிங். ஆமாம், வியாழக்கிழமை வேளாண் வெள்ளி 2 ரிசல்ட்டும் நேற்று வந்தது. வியாழக்கிழமை லீவுன்றாயி நேற்று 2 ரிசல்ட், 2 மணிக்கு 3 மணிக்குன்னு 2 ரிசல்ட் வந்தது. நம்ம வியாழக்கிழமை வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்து புதன்கிழமையோட ரிசல்ட் 327 மேட்ச் பண்ணதில் வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு பேர் நம்பரில் வந்து 714653 கொடுத்துருந்தேன். 431 நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் வந்து 262ன்ற மாதிரி வந்திருந்தது. இந்த பேர் நம்பரில் கூட வந்து 67, 61 தான் இருக்குது. மேட்ச் ஆகலை எதுவும். அண்ட் வந்து நம்ம போன மாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து போன மாதத்தோட பேர் நம்பரும், போன மாதம் பேர் நம்பரில் வந்து 4DA வந்திருக்கு. 880 அன்றைக்கி 7880 ரிசல்ட், அதுவே வந்து பேர் நம்பரில் இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பேர் நம்பர் தரேன், அதுக்குள்ளே வந்து எப்படி வேணால் வரலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு 1 பை 1 பார்த்துருவாங்க. லாஸ்ட் மந்த்து இதே வாரம் ரிசல்ட் வந்து 880. அதுக்கடுத்த வாரம் 500, 542. அது வந்து பம்பர் ரிசல்ட்டு, அதனால் அது வேணாம். அதுக்கடுத்து 733. போன வாரம் 669. நேற்று ஃப்ரைடே ரிசல்ட்டு 995. இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எல்லாமே டபுள்ஸு. 880, அடுத்து 500, 733, 669. இது எல்லாமே டபுள்ஸாக வந்திருக்கிறதுனால இன்றைக்கும் அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் 880 எப்படி வந்தது? 880க்கு முதல்ல வந்து நான் போர்டு மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன். பாருங்க, 5. இப்போ 5 இருக்குது. இந்த 5ஓட பவர் நம்பர் 0. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ்ஸு அல்லது சென்டர் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு 1, அடுத்து 0, அடுத்து 2. இந்த 3த்துலேருந்து ஒரு போர்டில் நமக்கு போர்டு வரணும். அப்படி தான் சனிக்கிழமை ஃபாலோ ஆகுது, அதை நான் சொல்கிறேன். இப்போ 25க்கு ஒரு 35ன்னு ஃபாலோ ஆகிடுச்சு. இது 35 என்ன ஆகும்? நம்ம இப்போ பவர் பண்ணிட்டோம். 35க்கு 30ன்னு வச்சுப்போம். 5 பவர் பண்ணுறோம். இப்போ மேலே 1 அல்லது கீழே 1 வரணும். அப்போது 30 மேலே போனால் 31, கீழே வந்தால் 39, 3 செட்டு. அப்போ ஆனால் வந்து இந்த 30ன்றது டைரெக்டாக 80ன்னு வந்துடுச்சு. அப்போ 80னா 81 அல்லது 89ன்னு வரணும். 80ன்ற நம்பர் போன மாதம் வந்துடுச்சு. 880 ரிசல்ட். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதே ரூட்டில் தான் போர்டில் எல்லா வாரம் மேட்சாக இருக்குது. இங்கே க்ளீனாக இங்கே எழுதிட்டேன்னா உங்களுக்கு புரியும். இங்கே 5க்கு மேலே போனால் 4, கீழே வந்தால் 3. ஓகே, அப்போது இதோட பவர் வந்து போன மாதம் ஃபாலோ ஆயிடுச்சு. 0 போர்டில் வந்துச்சு. அடுத்த வாரம் பாருங்கள், இங்கே 1, அதாவது ஃப்ரைடே ரிசல்ட்டு தான் நம்ம மேட்ச் பண்ணுறோம். 1 இருக்குது. இந்த 1க்கு மேலே 0, கீழே 2. அப்போ இதுக்கு வந்து டைரெக்டாக வந்தால் இந்த 3 நம்பர்லேருந்து வரணும். அங்கே வந்து இந்த 0ன்ற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். அதுக்கடுத்த வாரமும் அதே தான். இது பம்பர் இந்த ரிசல்ட் விட்டுரும். அதுக்கடுத்த வாரம் இங்கே 4. இப்போ 4க்கு 3 அல்லது 5 வரணும். இந்த 3 டைரெக்டாக அடுத்த வாரம் ஃபாலோ ஆகிடுச்சு. போர்டில் வந்துச்சு. ஒரு போர்டு மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். போன வாரம் பாருங்கள், இங்கே 3. அப்போ அந்த 3க்கு அதே இதில் 2 மேலே போனால் கீழே வந்தால் 4ன்னு வரணும். இந்த 4ன்ற நம்பர் பவரில் 9ன்னு வந்துச்சு. அப்போது இதுக்குள்ளேருந்து போர்டு மேட்ச் பண்ணுவோம். நமக்கு வந்து 3 நம்பருக்குள்ளேருந்து ஒரு பிசி ஒரு நம்பரை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ நமக்கு இந்த ரூட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நேற்று
ஃப்ரைடேவோட ரிசல்ட் வந்து 995க்கு நம்ம முதல்ல இந்த 1லேருந்து பேசுவோம். இப்போ அந்த 1க்கு வந்து 1 மேலே போனால் 0, கீழே வந்தால் 2. இப்போ இதுக்கு பவர் வந்து 5, 1க்கு வந்து 6, இதுக்கு வந்து 7. போன மாதம் பவரில் தான் வந்திருக்கு. 5 வரல, 0 தான் பவரில் வந்திருக்கு. அப்போது நமக்கு இங்கே இருக்கிறது 1. இப்போ 1க்குன்னா இந்த 6ன்றது போன மாதம் ரூட்டில் வந்தால் வரணும். அப்போது பவரில் தான் வருது. அதிகபட்சம் 2 வாரம் தான் வந்து டைரெக்டாக வந்திருக்கு. அப்போ பவரில் வரும்போது இந்த 6 அல்லது எனக்கு வந்து ஒரு 7ஓ 2ஓ வரலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பாட் ஆகுது. இந்த 3 நம்பருக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். அப்போ வந்து இப்போ க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 51லேருந்து அடுத்து 61. போன மாதம் 25க்கு 35ன்னு எடுத்தோம், அது பவர் ஆயிடுச்சு. அப்போ 51க்கு 61 எடுக்கிறோம். ஏன்னா 1, 6 நமக்கு சி போர்டில் மேட்ச் ஆனதுனால இந்த 61 வந்து டோட்டலாக பவர் ஆனால் 16ன்னு வரணும். அப்படி வந்தால் இது வந்து 216ன்ற நம்பர் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து எல்லா வாரமும் டபுள்ஸ்னு வர்றதுனால இந்த நம்பர் வந்து ஒரு வேளை ஏபியில் டபுள்ஸ் ஆகி ஒரு 116ன்னு வரலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா வாரமும் டபுள்ஸு ஃபாலோ ஆகிட்டே வருது. போன மாதம் ஏபியில் டபுள்ஸு, அதுக்கடுத்து பிசி, மறுபடியும் அதுக்கடுத்து பிசி, போன வாரம் ஏபி. இப்போ இன்றைக்கி வந்து ஏபிலேயோ பிசிலேயோ ஒரு டபுள்ஸு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ 11 116 நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு வேளை இது 66ன்னு வந்துடலாம். அப்படி வந்தாலும் 266 நம்பர் ட்ரை பண்ணலாம். இது ஒரு செட். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 7 அல்லது 2 வரணும் இல்லையா? இப்போ 7, 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 51க்கு அடுத்து 62, 72 அல்லது 82ன்னு போய் இது முடியணும். இதுதான் கேல்குலேஷனு. அப்போ வந்து 7 வந்து சி போர்டில் மேட்ச் ஆகும்போது 72, 82 இது மாதிரி எதாவது வரணும். இது வந்து பேர் நம்பராக கொடுத்துட்றேன். 72, 77, 82, 87. இதை வந்து பிசி பேராக வச்சுக்கோங்க. இதுக்குமே வந்து நீங்கள் டபுள்ஸை மைண்டில் வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு 882, 887, 772 அல்லது வந்து 777 அந்த மாதிரி கூட வரலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கோட பேர் நம்பரை நான் உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு போன மாதம் ரூட்டில் வந்த நம்பரில் 116, 266. அதுக்கடுத்து பேர் நம்பர் கொடுத்தோம். பிசி பேரில் வந்து 72, 77, 82, 87. ஓகே, இது இல்லாமல் இன்றைக்கோட பேர் நம்பர்ஸில் போன மாதம் லாஸ்ட்டு மந்த்து பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 85, 72, 80. இதில் 8, 8, 0 3 டிஜிட்டில் வந்தது. 7880 4Dன்னு வந்தது. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை க்ரீன் கலரில் எழுதிடுறேன். இன்றைக்கோட பேர் நம்பரை இன்றைக்கி பேர் நம்பரில் 68, 92, 48. இதுலேருந்து 3D 4D பிசி எது வேணால் வரலாம். 68, 92, 48 இருக்குது. போன மாதம் அந்த பேர் நம்பர்லேருந்து இதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு வந்து இதில் நான் 82, 87 அங்கே கொடுத்துருக்கேன். இதில் 82 இருக்குது, 82 இருக்குது, 88 இருக்குது, 89 இருக்குது. நம்ம டபுள்ஸாக ப்ளே பண்ணும்போது 8, 8, 2, 8, 8, 9ன்ற நம்பர் இந்த பேருக்குள்ளேருந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 4 டிஜிட் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பேர்லேருந்து இந்த மாதிரி வரலான்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. க்ளீனாக எல்லாமே பிரித்து கேல்குலேஷன் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சி போர்ட்லேயும் தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. எதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்ட் வந்து நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.